கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. கவிதை பயம் எனக்கு, கதை பயம் எனக்கு, உதை பயம் எனக்கு, சிதை பயம் எனக்கு, கதவு பயம் எனக்கு, பாதி மூடிய கதவு பயம் எனக்கு, மூடிய கதவு பயம் எனக்கு என எதை கண்டாலும் பயம் எனக்கு அப்படின்னு தமிழ் படத்துல சொல்றது போல் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறது அதீத பயம், அதாவது ஃபோபியா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் மக்களே, நான் உங்க RJ நிஷா. சரி, இந்த ஃபோபியானா என்னப்பா? ஃபோபியானா அதிகப்படியான பயம், அதாவது ஆன்சைட்டி. ஆன்சைட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா பதட்டம். ஒரு சூழ்நிலையாலேயோ அல்லது ஒரு மனுஷனாலேயோ இல்லை ஒரு பொருளாலேயோ ஏற்படக்கூடும் இந்த பயம். இதை தான் ஃபோபியான்னு சொல்கிறாங்க மக்களே. இந்த ஃபோபியா மென்டல் ஹெல்த்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு பார்ப்போமா? இது 3 வகையாக அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதீத பயம் அப்படிங்கிறதே முதல்ல ஒரு விஷயத்த நம்ம ஆபத்துன்னு நினைக்கிறதால தான் வரும். டெய்லியுமே ஒரு விஷயத்த நம்ம அதிகமடியான ஆபத்து அப்படின்னு நினச்சிட்டே இருந்தா நம்ம மன நிம்மதியை தொலைச்சிருவோம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. இரண்டாவதாக, இந்த அதீத பயம் 6 மாசத்துக்கு மேல நீடிக்கும்னு சொல்றாங்க. 6 மாசம் அப்படிங்கிறது வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஆனா இது ஆயுள் காலம் முழுவதும் நீடிக்க வாய்ப்பு இருக்குன்னு அறிஞர்கள் சொல்றாங்க. மூன்றாவதாக, இது நம்மளோட தினசரி வாழ்க்கையை பாதிக்குதுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு அனிமல் ஃபோபியா இருக்குன்னு நினைச்சுப்போம். அனிமல் ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு நாய், எலி, பாம்பு இது எல்லாத்தையும் பார்த்தா அதீத பயம் ஏற்படும். டெய்லியுமே இந்த விலங்குகளை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்பெல்லாம் இந்த அனிமல் ஃபோபியா ஆக்டிவேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட தினசரி வேலை எல்லாமே பாதிப்படையும் மக்களே. இப்ப நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபோபியா என்னென்னு பார்க்கலாம். ஃபோபியா, அதாவது அதீத பயத்தை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் ஃபோபியா, அதாவது ஒரு பர்டிகுலர் பொருளாலேயோ இல்லை ஒரு விலங்காலேயோ இல்லைனா ஒரு பர்டிகுலர் சூழ்நிலையாலேயோ ஏற்படக்கூடிய ஃபோபியா தான் ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. பொதுவாக இந்த ஸ்பெசிஃபிக் ஃபோபியாவை 5 வகையா பிரிக்கிறாங்க. முதலாவதாக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அனிமல் ஃபோபியா. இதுபடி ஒரு நபருக்கு நாய், எலி, பூச்சி, பாம்பு போன்ற விலங்குகள் மேலே ஏற்படக்கூடும் பயம். இரண்டாவதாக, ஃபோபியாஸ் ஓவர் நேச்சுரல் என்விரான்மெண்ட், அதாவது ஹைட்டை பார்த்தாலோ இல்லை தண்ணியை பார்த்தாலோ இல்லைனா இருட்டை பார்த்தாலோ தீரா பயம் ஏற்படும். அதை தான் ஃபோபியாஸ் ஓவர் நேச்சுரல் என்விரான்மெண்ட்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக, சிச்சுவேஷன் ஃபோபியா, அதாவது பறக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய பயம், அதுக்கப்புறம் டென்டிஸ்டை பார்க்க போகிறதுக்கு ஏற்படுற பயம். அதை தவிர கிளாஸ்ட்ரிக் ஃபோபியா, அதாவது சின்ன அறையில் காற்று போக்கு இல்லாத இடங்கள்ல இருக்கிறதுக்கான பயம். இது எல்லாத்தையுமே சிச்சுவேஷன் ஃபோபியா அப்படிங்கிற பிரிவுக்குள்ள அடக்குறாங்க. இந்த மாதிரி இன்னும் 2 டைப் ஆஃப் ஃபோபியாஸ் இருக்கு. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ் கீழே வரும். உங்களுக்கு ஃபோபியா ஒரு அடிக்கடி சந்திக்கிற மனிதராலேயோ மிருகத்தாலேயோ பொருளாலேயோ ஏற்பட்டா அதோட பாதிப்பு அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அதே எப்பயாவது சந்திக்கிற மனிதராலேயோ மிருகங்களாலேயோ இந்த ஃபோபியா இருந்தது அப்படின்னா அதோட பாதிப்பு குறைவா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்ததாக, காம்ப்ளெக்ஸ் ஃபோபியா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் ஃபோபியாவோட இம்பேக்ட், அதாவது பாதிப்பு ஸ்பெசிஃபிக் ஃபோபியாவை விட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக பெரியவங்களுக்கு தான் அதிகமாக காணப்படுதான். காம்ப்ளெக்ஸ் ஃபோபியாவை 2 வகையாக பிரிக்கிறாங்க. சோஷியல் ஃபோபியா, ஆக்ரோஃபோபியா. சோஷியல் ஃபோபியாவை பற்றி UNIயோட ஸ்காலர் ஒர்க், அதாவது அவங்களோட ஒரு கிராஜுவேட்டோட ரிசர்ச் பேப்பர் மூலமாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சோஷியல் ஆன்சைட்டி பொதுவாக சோஷியல் ஃபோபியான்னு சொல்லலாம். அந்த சோஷியல் ஆன்சைட்டி அல்லது சோஷியல் ஃபோபியா சமூக பயம், அதாவது எந்த ஒரு நபரை சந்திக்கிறதுக்கோ அல்லது யாரிடமோ உரையாடுறதுக்கான முயற்சியை துவங்கிறதுக்கோ ஏற்படும் பயம் தான் சோஷியல் ஃபோபியான்னு சொல்றாங்க. இதுக்கான சிம்டம்ஸ் அதிகப்படியான இதய துடிப்பு, மயக்கம், பேச்சு இன்மை, இது எல்லாத்தையும் பெரும்பாலான சிம்டம்ஸா சொல்றாங்க. இந்த ஃபோபியா அவங்களுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்றதே ஒரு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொது இடத்துல நிறைய பேருக்கு பேசுறதுக்கு பயம் இருக்கும். ஆனா இது தீரா பயம், அதாவது ஃபோபியாவா மாறுறப்பதான் முன்னாடியே ஒரு சைக்காலஜிஸ்ட் அணுகிறது நமக்கு நன்மை வைக்கும். சோஷியல் ஃபோபியா உலகத்துல 60% பேருக்கு இருக்கா மக்களே. அடுத்ததாக ஆக்ரோஃபோபியா, அதாவது ஒரு பொதுவெளி அல்லது ஒரு சூழ்நிலையால ஏற்படக்கூடும் பயம்.
சரி, இந்த சோஷியல் ஃபோபியாக்கும் ஆக்ரோஃபோபியாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஃபோபியா இருக்கிறவங்களால யார்கிட்டையுமே பேச முடியாது. அவங்களோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட கூட அவங்களால சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஆக்ரோஃபோபியா இருக்கவங்களுக்கு பொது இடத்துல மட்டும்தான் இந்த தடை இருக்கும். அவங்க ஜென்ரலாக நல்லா பேசுகிறவங்களாவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பொது இடத்துல வரும்போது அவங்களுக்கு அந்த தயக்கம் ஏற்படுது. வாங்க மக்களே, இப்போ சின்னதாக ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு வந்துடலாம். காவியா, வரியா? ஆட்டோ சுத்த போகலாம். இல்லப்பா, நீ போ, நான் வரல. ஏன் பயப்படுறியா? இல்ல, எனக்கு கொஞ்சம் மயக்கமா வர மாதிரி இருக்கு. நீ போ, நான் வரல. நான் இங்கே வெயிட் பண்றேன். பயந்தாங்கோலி பயந்தாங்கோலி. அப்படிலாம் இல்லப்பா, ப்ளீஸ் நீ போ, நான் வரல. காவியா ஒரு பயந்தாங்கோலி, காவியா ஒரு பயந்தாங்கோலி. சரி சரி, வா, வரேன். அப்படி வா வழிக்கு. காயத்ரி, இறங்கிடலாம்ப்பா, எனக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்கு. இன்னும் 2 minutes தான், ரைடே முடிஞ்சிரும். இப்போ போய் இறங்க சொல்ற? காவியா தூங்கிட்டியா? எழுந்துரு, ரைடு முடிஞ்சிருச்சு. காவியா, காவியா யாராவது வாங்கல, காவியா மயங்கிட்டா. மே ஐ கம் இன் டாக்டர்? யூ மே கம் இன் காயத்ரி. காவ்யா, யூஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். பொறுமையாக கண்ணை திறடா. டாக்டர், எனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, நீ ஜெயின் ஃபீல்டில் போனப்ப மயங்கி விழுந்துட்ட, அவ்வளோதான். ஏன் டாக்டர் நான் அடிக்கடிக்கு இப்படி மயங்குறேன்? நீயே யோசிச்சு பாரு, நீ புதுசாக ஒரு விஷயத்த செய்கிறப்ப உனக்கு இந்த மயக்கம் வருதா, இல்லை ஹைட்டாக இருக்க இடத்துக்கு போகிறப்ப இந்த மயக்கம் வருதா? எனக்கு ஹைட்டா இருக்கிற இடத்துக்கு போகும்போது தான் மயக்கம் வருது. அப்படின்னா உங்களுக்கு ஆக்ரோஃபோபியா. ஆக்ரோஃபோபியாவா? அப்படின்னா? ஆக்ரோஃபோபியா அப்படின்னா ஹைட்டான இடத்துக்கு போகிறப்ப ஏற்படும் தவிர்க்க முடியாத பயம். இது அதீத பயம், அதாவது ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த சம்பவம் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு, நீங்கள் ஹைட்டான இடத்துக்கு சின்ன வயசில் போனப்போ யாராவது ஒருத்தவங்க உங்க கூட இருந்தவங்க கீழே விழுந்திருந்தாலும் அந்த ஹைட்டில் இருந்து, இல்லை நீங்களே ஹைட்டில் இருந்து விழுந்திருந்தாலும் அந்த பயம் உங்கள் மனசில் ஒரு நினைவாக பதிஞ்சு அது இந்த ஆக்ரோஃபோபியாவை தூண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தீர்வே இல்லையா டாக்டர்? இது எல்லாத்துக்குமே எக்ஸ்போஷர் தெரப்பி, மெடிடேஷன் போன்ற பல வகையான தீர்வுகள் இருக்குது. நீங்கள் உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். மக்களே, காவ்யா மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு ஃபோபியா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் உடனடியாக ஒரு சைக்காலஜிஸ்ட் அணுகிறது உங்களுக்கு நன்மை வைக்கும். ஸோ உங்களுக்கு தீரா பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காலஜிஸ்ட்டை சீக்கிரம் போய் செக் பண்ணுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நம்ம எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயி அதீத பயம் ஆகுறப்பதான் பிரச்சனையே. அதாவது ஃபோபியாவை பத்தி தான் சொல்றேன் மக்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளோட ஃபோபியாவை பத்தி விவரமா தெளிவா பேசுவதற்காக டாக்டர் சுவாமிநாதன் சபேசன் இணைந்திருக்காரு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. ஃபோபியாவை பத்தி இன்னும் விவரமா சொல்வதற்காக இன்னைக்கு நேர்காணல்ல நம்மளோட இணைந்திருப்பது டாக்டர் சுவாமிநாதன் சபேசன். இவர் 32 வருஷமா சைக்காலஜிஸ்டா பணிபுரிகிறார். இவர் சைக்காலஜிஸ்டா மட்டும் இல்லாம ரிசர்ச் பர்சன், ஃபெசிலிட்டேட்டர், ப்ரொஃபசர் மற்றும் EQI கோச்சாவும் பணிபுரிந்து வருகிறார். இவரை நம்ம பல கலை நிபுணர் அப்படின்னே சொல்லலாம். இவர் டிடி பொதிகை டிவி, கலைஞர் டிவி மற்றும் வேந்தர் டிவி போன்ற டெலிவிஷன் சேனல்கள் நிகழ்ச்சியில பங்கேற்று உள்ளார். வணக்கம் சார், நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா மேடம், மகிழ்ச்சி. பொதுவா ஃபோபியான்னு சொன்னா பயம்னு எங்களுக்கு தெரியும். ஆனா சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ்ல இதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஒரு மிக துல்லியமான கேள்வி கேட்டீங்க. பொதுமக்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கணும். ஃபோபியா அப்படிங்கிறது நம்ம உளவியல் ரீதியாக வரையறுக்கணும்னு சொன்னாக்கா இர்ரேஷ்னல் ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாஜரேட்டட் ஃபியர், அதீத பயம், அதிகப்படியான பயம், அளவு கடந்த பயம். நீங்களே உங்களுடைய முகவரியில் சொல்லும்போது அதீத பயங்கிற மாதிரி நீங்கள் குறிப்பிட்டீங்க. அளவு கடந்த பயத்தை தான் நம்ம ஃபோபியான்னு சொல்கிறோம், எக்ஸாஜரேட்டட் ஃபியர். அது டெபிலிட்டேட்டிங்காக இருக்கும். அது இண்டிவிஜுவலை தன்னுடைய செயல்களையே நடத்த விட முடியாத அளவுக்கு, தன்னை முடக்கி போடக்கூடிய அளவுக்கு அந்த பயத்தினுடைய வீழ்ச்சி கடுமையாக அந்த நபரை பாதிக்கின்ற காரணத்தினால் இதை ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனையாகத்தான் உளவியலாளர்கள் இன்றும் நோக்குகின்றார்கள்.
ஃபோபியா மொத்தமா எவ்வளோ வகை இருக்கு அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். கால வெள்ளோட்டத்தில் மாற்றங்கள் ஏற்பட ஃபோபியாவினுடைய எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போகுது. 1950 பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 40 இருக்கலாம். 2000 இருக்கும்போது ஒரு 100 இருக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 140 150 சொல்லிகிட்டு இருக்காங்க. உளவியலில் டிஎஸ்எம்னு சொல்லுவாங்க, டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ். அதில் அதனுடைய கையேட்டுப்படி இருக்கக்கூடிய ஒரு வரையறை தான் நம்ம வந்து முழுமையாக ஏற்றுக்கிறோம். இப்போ இன்டர்நெட்டினுடைய அட்வென்ட்னால நிறையா நியூ டேர்ம்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம அந்த டிஎஸ்எம்மில் முழுமையாக ஏற்றுக்கிறது இல்லை, அன்லஸ் இட் இஸ் பேக்டு பை எம்பெரிக்கல் எவிடன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நோமோஃபோபியா அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அதாவது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் த மொபைல் ஃபோன், டெக்னாலஜி, இன்டர்நெட், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி. ஸோ அந்த புது வகையான டேர்ம்ஸ்லாம் கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 140 நம்ம வந்து கூகுள்லேயே நம்ம வந்து தேடினோன்னா ஆல்ஃபபெட் ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லா ஃபோபியாஸுமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். எல்லா ஃபோபியாவுமே எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. 1-2 சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு 3 கூட இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் அந்த லிஸ்ட்டை பூரா பார்த்ததுக்கப்புறம் நமக்கே இந்த ஃபோபியா மேலே நமக்கே ஒரு ஃபோபியா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபோபியா வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஃபோபியா எல்லாருக்கும் இருந்திருக்குமோ, அந்த ஒரு டூரேஷன் வந்து ஒரு குறைவான நேரத்தில் இருந்திருக்குமே ஒழிய அவருடைய நடத்தையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலை. ரைட். இப்போ வந்து ஃபியர் ஆஃப் க்ளோஸ்டு பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அப்படி பார்க்கும்போது ஒரு லிஃப்ட்டுக்குள்ளேயே இருக்கும்போது திடீர்னு வந்து கரண்ட் நின்றுடுது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படும். அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த ஃபோபியா இருக்கும். ரைட். ஆனால் எப்போ பார்த்தா அந்த நிகழ்வே ரொம்ப ஒரு அபாயகரமாக இருந்துச்சு, ரொம்ப வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயமாக இருந்துச்சுன்னா அதுவே அவங்களுக்கு பிற்காலத்தில் ஃபியர் ஆஃப் எப்போ லிஃப்ட்டை பார்த்தாலும் அந்த மாதிரியான ஒரு பயம் வந்து ஒரு பேனிக் அட்டாக்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட். இது எல்லாமே அனுபவங்களும் முன்னாடி ஏற்படக்கூடிய பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்களுடைய தாக்கமும் இந்த ஃபோபியா வரத்துக்கு ஒரு முக்கிய காரணிகளாக அமைகிறது அப்படிங்கிற கருத்தை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். சார், நீங்க நிறைய பேரை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. இதுல பெரும்பாலானவருக்கு இருக்க ஃபோபியாஸ் எது? பெரும்பாலுமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபோபியா என்னன்னு சொன்னால் க்ளாசோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேசுறது, ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். நீங்கள் எந்த ஒரு நபராக இருந்தாலும் வீட்டில் நல்லா பேசுவாங்க, ஒரு 10 பேருக்கு முன்னாடி நின்று பேசுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன் வந்து தேவையில்லாமல் என்ன பிரச்சனையில் மாட்டி விடுறீங்க அப்படிம்பாங்க. இந்த ஃபியர் ஆஃப் பப்ளிக் பிளேசஸ் வந்து ரொம்ப வெரி வெரி காமன் ஒன். அதே போல் ஃபியர் ஆஃப் பிளட், ஹேமட்டோஃபோபியா அப்படிம்போம். யாருமே ரத்தத்தை பார்த்தோன்னா மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க, பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். அதுவும் தன்னுடைய ரத்தத்தை பார்க்கும்போது இன்னும் பயம் இன்னும் அதிகமாகவே வரும். ஸோ அதனால் இந்த ஹேமட்டோஃபோபியா அண்ட் சிமிலர்லி இந்த க்ளாசோஃபோபியா, இது ரெண்டும் தான் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம், ஒரு அதீத பயம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இந்த ஃபோபியா ஒருத்தங்களை அஃபெக்ட் பண்ண ஏதாவது வயது வரம்பு இருக்கா? பொதுவாக ஃபோபியா வந்து எல்லாருக்கும் ஒரு 5, 6, 7 சின்ன வயசுலேருந்து தான் அது வந்து அந்த தொடர்ச்சியே ஆரம்பிக்குது. சைல்டுஹுட்டு, லேட் சைல்டுஹுட், அடலசன்ஸ், ஒரு எர்லி அடல்ட்ஹுட்டுக்குள்ளே அந்த ஃபோபியா எப்படியாவது அவங்களுக்கு வந்துடும். காரணம் என்னென்னா அவங்க தாயை பார்க்குறாங்க, தந்தையை பார்க்குறாங்க. எப்போவுமே மதர் வந்து ஆன்ஷியஸ் மதராக இருந்தாங்கன்னா அதை அப்படியே பார்க்க அவங்களுக்கும் அந்த அன்சைட்டி ப்ரோன் வந்து அவங்களுக்கும் தானாகவே வர ஆரம்பிச்சிது. ஏன்னா அந்த என்விரான்மெண்ட்டினுடைய இம்பேக்ட்னால. 30 வயசுக்கு மேலே தனியாக ஃபோபியான்னு புதுசாக எதுவும் வராது. ஆரம்பிச்சதுன்னா இந்த ஒரு 20-25 வருஷத்துக்குள்ளே, அதாவது 5 இயர்ஸ்லேருந்து 20-21 இயர்ஸ் வரைக்கும் வரக்கூடியதான் பின்னாடி பிற்காலத்தில் வருமே ஒழிய 35 வயசு மேலே புதுசாக யாருக்கும் தனியாக ஒரு ஃபோபியான்னு வராது. மேபி சின்ன வயசுல அவங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணாம இருந்திருந்தா வரலாம். ஃபோபியா ஹார்டட்டியா பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து ரொம்ப குறைவு. அது மாதிரி ஸ்டடீஸ் வந்து ஃபாதர் மதர் கண்டினியூஸாக இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் பேரண்ட்ஸுக்கு இருந்தால் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு தீவிர ஆராய்ச்சிகள் வந்து என்னுடைய பார்வையில் வந்து நான் இது வரைக்கும் சந்தித்ததில்லை. ஆனால் பல ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை ப்ராபப்ளி அதை பார்க்கும்போது தான் நம்ம பற்றி அதனோட முழுமையான ஒரு கருத்தை என்னால் சொல்ல முடியும்.
சார் இப்போல்லாம் தூக்கம் வரலனாலே இன்சோமேனியா, அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருந்தாலே டிப்ரெஷன், அதே மாதிரி சின்ன பயம் இருந்தாலே ஃபோபியான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நிறையா இப்போ இந்த இன்டர்நெட், இந்த ஊடகம், இது அந்த இணையதளம் வந்த உடனே, அதுவும் கூகுளினுடைய அட்வென்ட் வந்ததுக்கப்புறம் நிறையா மருத்துவம் சார்ந்த தகவல்கள் எல்லாமே நம்ம இணையதளத்தில் நம்ம நிறையா பார்க்குறோம், ரைட்? இன்ஃபேக்ட் மருத்துவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்முடைய உடம்பு என்ன இருக்குது, இந்த சிம்டம் ஃபுல்லாக அறிகுறிகள் முழுக்கவே நம்ம வந்து கூகுளில் பார்த்துட்டு பயந்து போய் தான் நம்ம உடனடியாக போய் டாக்டரை போய் பார்க்குறோம், ரைட்? அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நிறையா ஃபோபியாஸ் நம்ம வந்து சந்திக்கிறோம், ரைட்? அதை வந்து பார்க்குறோம். அது வந்து சரியான பார்வையாக அது வந்து அந்த இண்டிவிஜுவலை பயங்கரமாக தாக்குதா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நெய்தர் எஸ் நெய்தர் நோ. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்பரை பற்றின ஒரு ஃபோபியா இருக்கும், ரைட்? சில பேருக்கு நான் பிகினிங்காக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஒரு கோச்சிங் கொடுத்து டியூஷன் வச்சு ஒரு நல்ல டீச்சரை வச்சு ஒரு புரியக்கூடிய எல்லாமே வச்சுன்னா அந்த நம்பரை பற்றின ஃபோபியா கம்ப்ளீட்டாக மாறி போயிடும், ரைட்? அது வந்து ஒரு ஷார்ட்டர் பீரியடுக்கு தான் வந்து அது மாதிரியான ஒரு ஃபோபியா இருக்கும், ரைட்? அதே போல் நீங்கள் ஃபோபியாவில் பார்க்கும்போது நம்பர் 13ன்னு சொல்லுவாங்க, ரைட்? 13 பற்றி பல பேர் பயந்து பயந்து ஓடக்கூடியவங்களாம் இருப்பாங்க. சில ஹோட்டல் அறைகள்லாம் கூட 11, 12, 14ன்னு போக 13 ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, ரைட்? அந்த அறைக்கு நான் தங்க மாட்டேன். அதே போல் நம்பர் 8, ரைட்? அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் நம்பர் வந்து 8 வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. அதுவும் ஒரு ஃபோபியா. அது வந்துட போதும் அந்த நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்பர் பிளேட் வர வரைக்கும் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். 13 வரக்கூடாது, 8 வரக்கூடாதுங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபியர் இருக்கும். ஃபோபியான்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபியர் ப்ளஸ் அவாய்டன்ஸ். யூ அவாய்ட் இட். அது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து அதை தவிர்க்க தான் பார்ப்போம். அது அருவருக்கத்தக்கது. புரியுதா உங்களுக்கு? இப்போ சில பேர் நாய்க்கு ஆக்சுவலி வி ஹாவ் எ ஃபோபியா டுவர்ட்ஸ் டாக், ஃபோபியா டுவர்ட்ஸ் மில்லிபீட், ஃபோபியா டுவர்ட்ஸ் சென்டிபீட், மரவட்டை, முசுக்கட்டை, காக்ரோச்சஸ், ஸ்பைடர். இதை பற்றின நிறையா நான் அந்த டேர்மை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஃபோபியாங்கிறது, ஃபோபோஸுங்கிறது தான் க்ரீக் வேர்டு. அதில் நிறையா மாதிரியான வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஹீமட்டோ அப்படின்னா பிளட்டு, ஜூனாக்கா அனிமல், இப்படி வரிசையாக நம்ம போயிட்டுருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் எளிய முறையில் எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் நான் சொல்லும்போது, அந்த இது ஸ்பைடர், அதாவது வந்து நம்ம எட்டுக்காப்பூச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றின ஃபியர் வந்து நிறையா பேருக்கு இருக்குது. அதுவும் பெண்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் ரிலேட்டட் ஃபோபியா அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஆராய்ச்சி பூர்வமாக பார்க்கும்போது பெண்கள் வந்து இந்த காக்ரோச், அதே போல் ஸ்பைடர், இந்த மாதிரியான ஃபோபியாஸ் வந்து அவங்களுக்கு அது அதிகமாக இருக்குது. ஆண்களை ஒப்பிடுகின்ற போது இவர்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறது வந்து நம்முடைய வரலாற்று தகவல் சொல்லுது. ஃபோபியாக்கு இப்போ அழகாக அதுக்கான விவரம் சொன்னீங்க. இதுக்காக என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க சார்? ஃபோபியா என்பது ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனை, ரைட்? இது வந்து டிடெக்டபிள் டிஸார்டர், இது ட்ரீட்டபிள் டிஸார்டர், ரைட்? இது வந்து நியூரோசிஸ் கேட்டகரியில் வருது. டிடெக்டபிள், டயக்னாசபிள், ட்ரீட்டபிள். ஸோ அதனால் மக்கள் யாரும் இதுக்காக அச்சப்பட வேண்டியதில்லை, எனக்கு வந்து தீர்வே கிடையாது. ஸோ இதற்காக வந்து கோயில் குளம் போன்றவற்றை ஏறி இறங்குவதனால் இந்த ஃபோபியா கண்டிப்பாக தீராது, ரைட்? அதற்காக வந்து ஒவ்வொருத்தருடைய தனி நபரனுடைய நம்பிக்கையை நான் வந்து குறை சொல்ல விரும்பவில்லை. அந்த தீர்வை காட்டிலும் ஒரு மனநல ஆலோசகருடைய நம்பி அவரிடம் தீர்வு காண்பது ஒரு சரியான ஒரு வழிமுறையாக நான் நம்புகிறேன். நான் வந்து ஒரு மனநல ஆலோசகராக மட்டும் சொல்லவில்லை, பல நபர்கள் மனநல ஆலோசகரை கலந்து ஆலோசித்ததில் அவர்களுக்கு ஏற்பட்ட தீர்வின் விளைவின் மூலமாகத்தான் இதை நான் ஆணித்தரமாக இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். மனநல ஆலோசகரை உடனடியாக சந்திக்கலாம், ஆனால் மனநல மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மனநல ஆலோசகர் அந்த பிரச்சனை அவருடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட, அவருடைய திறன் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் அவரே நிச்சயமாக மனநல மருத்துவரிடம் ஆலோசனையை கண்டிப்பாக பரிந்துரைப்பார், அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பரிந்துரைப்பார். இதற்கான தளர்வு பயிற்சிகள் இருக்கின்றன. சிபிடின்னு சொல்லுவாங்க, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அதை சொல்லுவாங்க. அவங்க தாட்ஸை வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் தாட்ஸை சரி பண்ணி, இட் வில் ஒன்லி பை த்ரூ டாக்கிங், பேச்சு மூலமாகத்தான் இந்த ஃபோபியாவை நிவர்த்தி செய்ய முடியும். அதே போல் எக்ஸ்போஷர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிஸ்டமேட்டிக் டீசென்சிட்டைசேஷன் சொல்லுவாங்க.
அந்த ஸ்டிமுலஸை திருப்பி 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 கொடுக்க என்னாகும், கடைசியில் இது ஒன்றுமே இல்லை. ஃபியர் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க, தேனட்டோஃபோபியா அப்படின்ட்டு. பல பேருக்கு வந்து இறப்பு அப்படிங்கிற வார்த்தையே வந்து அப்படியே ஒரு அடிவயிற்றிலிருந்து ஐயோ இறப்பா அப்படிங்கிற, இறப்பு என்பது வாழ்வில் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது ஒரு முடிவரையாகத்தான் இருக்கும். அதை வந்து ஒரு சரியான பார்வையில் ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்லி கொடுக்க வேண்டும். அது வந்து பெற்றோர்களுடைய கடமை. பெற்றோரே இறப்பை கண்டு பயந்து அவர்களுக்கே அது ஒரு கிளியாக, அச்சமாக, ஃபோபியாக இருந்தால் வரக்கூடிய சந்ததிகளும் நிச்சயமாக ஒரு இறப்பை அதே கண்ணோட்டத்தில் தான் அவர்கள் பார்ப்பார்கள். அதற்காகத்தான் எல்லாவற்றையும் அனுபவங்களை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அளிப்பது பெற்றோர்களுடைய தலையாய கடமை. அனுபவங்கள், பொருள்களை வாங்கி கொடுப்பதை விட அனுபவங்களை குழந்தைகளுக்கு கொடுக்க அவர்களுடைய ஆளுமையும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறனும் கண்டிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அளிப்பதற்கு ஒரு நல்ல வடிகாலாக அமைகிறது. சார், இப்போ நம்ம அழகாக ஃபோபியா மூலமாக பேரண்டிங்கை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஏர்லி டேஸை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நிறைய பேருக்கு ஃபோபியா இருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு வேளை இப்போ தான் ஃபோபியா பற்றின அவேர்னஸ் க்ரியேட் ஆனதுனாலயா இல்லை நிஜமாலே அப்படி தான் இருக்கா? இப்போ ஒரு 20-30 ஆண்டுகளாக நம்முடைய கல்லூரிகளினுடைய அட்மிஷன் ப்ராசஸை பார்க்கின்ற போது சைக்காலஜி கோர்ஸ் வந்து டாப் 2 டாப் 3 தான் இருக்குது. எந்த ஒரு நகரமாக எடுத்துக்கொண்டாலும் சரி. காரணம் என்னவென்றால் அதுலேயும் பெண்கள் உளவியலை தேர்ந்தெடுப்பதற்கு நிறைய விண்ணப்பங்கள் வருகின்றன. அந்த விண்ணப்பங்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை காட்டிலும் அதிகமாக இருப்பதால் அவர்களாலேயே சமாளிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு உளவியலை பற்றிய ஒரு புரிதல், உளவியலை பற்றிய அறிந்து கொள்ள வேண்டிய ஆவல், நாட்டம் ஒரு 20-30 ஆண்டுகளாகவே மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. அதை தவிர மக்களுக்கும் உடல்நலம் எவ்வாறு முக்கியமோ மனநலமும் முக்கியம். மனநலத்தை பேண வேண்டுமென்றால் நிச்சயமாக ஒரு ஆலோசனையை பெற வேண்டும். மனநலத்தை ஒதுக்கி தள்ள முடியாது, புறம் தள்ள முடியாது. அதற்கான ஒரு நிபுணரிடம் போய் சரியான ஆலோசனையை பெற வேண்டும் என்பதில் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு சரியான விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. அந்த விழிப்புணர்வுக்கு முக்கியமான காரணம் ஊடகம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது. ஒவ்வொரு காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, எழுத்து ஊடகமாக இருந்தாலும் சரி, எல்லா ஊடகங்களிலும் ஒரு மாதத்திற்கு ஒரு 2 அல்லது 3 தலைப்பாவது மனநலம் சார்ந்த தலைப்புகளாக தான் இருக்கின்றது. நம்முடைய நாட்டிலேயே எழுத்தறிவும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு வருகின்றது. அந்த ஒரு எழுத்தறிவு வந்தது, படிப்பறிவு வந்ததனால் மக்களுக்கும் விழிப்புணர்வும் இதன் மூலமாக வருகின்றது. ஸோ ஃபோபியா பற்றிய ஒரு அறிதல், புரிதலும் மக்களுக்கு வந்திருக்கின்றது. ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எந்த ஒரு மாணவனும் ஒரு அப்நார்மல் சைக்காலஜி என்கின்ற ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பித்தால் அந்த முழு பாடத்தையும் படித்துவிட்டால் தனக்கு எல்லா விதமான சிம்டமும் நமக்கு இருக்கின்றது என்கின்ற உணர்வு எல்லோருக்கும் தோன்றும். அதே போலத்தான் ஃபோபியாவை பார்த்தவுடன் எனக்கு இந்த ஃபோபியா என்னிடம் இருக்கிறதோ என்கின்ற ஒரு சந்தேகம், ஒரு டவுட் மட்டும் இருக்கிறது, ரைட். ஆனால் அவர் அதை பற்றி மிகவும் எப்போது கவலைப்பட வேண்டும் என்றால் அந்த ஃபோபியாவினால் தன்னுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கின்றதா, தன்னுடைய நடத்தைகள், செயல்களில் எந்த விதமான குறைகள் இருக்கின்றன, தனிநபர் உறவில் ஏதாவது மாற்றம் தென்பட்டு அவர் அதிக முறையில் சரியான முறையில் பழகாமல் மற்றவர்களிடம் துன்பத்தை ஏற்படுத்துகின்றதா, இந்த ஒரு அளவீடுகளை வைத்துத்தான் அவர் ஃபோபியாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அல்லது தனியாகவே ஒதுங்கி இருக்கிறார், வித்ட்ராயல் சிம்டம் சொல்லும், ஒதுங்கி இருக்கிறார்களா, எங்கேயுமே கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்களா, ரைட். ஸோ இந்த மாதிரியான சிம்டமை வைத்து தான் அவர்களுக்கு ஃபோபியா இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் முழுமையாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு நபரோ இல்லைனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ஒருத்தங்களுக்கு ஃபோபியா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார்? முதல் ஸ்டெப் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும், ரைட். அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். எப்படி தலைவலி, ஜுரம், வயிற்று காய்ச்சல் போன்றவற்றுக்கு எவ்வாறு மருத்துவரை அணுகிறோமோ அதே போல் ஃபோபியாவும் மிக எளிதான பயப்படக்கூடிய அளவிற்கு ஏற்படக்கூடிய ஒரு மனநோய் கிடையாது, ரைட். ஸ்கிட்சோஃப்ரேனியா, டிப்ரெஷன் அதை காட்டிலும் இது வந்து ஒரு மைல்டர் ஃபார்ம் ஆஃப் பர்சனாலிட்டி டிஸார்டர். இதுவும் தொடர்ந்து எந்த நபருக்கும் இருக்க போவதில்லை.
அது வந்து முன்னாடியே சொன்னா போல் ஒரு நேச்சுரல் என்வரான்மெண்ட்டுனால ஒரு ஃபோபியா வரலாம். ஒரு தண்டர், லைட்னிங், ரைட், ஒரு ஃப்ளட்டு, ரைட். நமக்கு சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் மழை பார்த்தாலே நமக்கு ஒரு ஃபோபியா ஒன்று வந்துடும். ஐயோ மழை வந்துருச்சா அப்படின்ட்டு. நமக்கு வந்து 2 நாளைக்கு மேலே சென்னை மக்களுக்கு வந்து மழை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது, ரைட். ஸோ ஆனால் கேரளா, மும்பை போன்ற நகரங்களில் மழை என்பது மிக சாதாரணமான விஷயம். அவர்கள் அதை கண்டு அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஆனால் சென்னை வாசிகள் மழையை கண்டு கண்டிப்பாக பயப்படுவார்கள். ஸோ என்வரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அதே போல் மிருகங்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு ஸ்பைடரோ இல்லை வந்து காக்ரோச்சோ இல்லை மில்லிபீடோ சென்டிபீடோ ஆர் ப்ராபப்ளி டாகோ, ரைட், இவங்களை கண்டு பயப்படுறது அகெயின் அனிமல்ஸ் ரிலேட்டட். சம் சுச்சுவேஷன்ஸ், ஸோ லிஃப்ட்டில் போகிறது, எலிவேட்டரில் போகிறது, தென் தீம் பார்க்கில் வந்து ரோலர் கோஸ்டர் ரைட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன்ஸ். அகெயின் ஸ்விம்மிங்கில் சில பேர் பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க தண்ணிக்குள்ளே. சின்ன வயசில் அவங்க மூழ்கி இருக்கலாம், இல்லை வேறு யாராவது மூழ்கினதை அவங்க பார்த்துருக்கலாம், ஆக்சிடெண்ட் ஆகி பிளட்டை ஃபுல்லாக பார்த்துருக்கலாம், அதனால் பிளட்டை கண்டாலே பயம். இது எல்லாவற்றுக்கும் சூழ்நிலை, வளர்ப்பு எல்லாமே ஒரு முக்கிய காரணியாக இருந்திருக்கிறது. நம்மளுக்கு ஃபோபியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன சார்? அந்த நபர் இயல்பு நிலையை தாண்டி அசாதாரண நிலையில் அவர் கண்டிப்பாக இருப்பார். காரணம் என்னவென்றால் அவருடைய பல்ஸ் ரேட், அவருடைய ஹார்ட் பீட், ஸ்வெட்டிங், நாசியா, வாமிட்டிங், சோக்கிங் சென்சேஷன், இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ், பாடிலி அறிகுறிகள் நிறையா அவருக்கு தெரியும். he is not comfortable, right, he is not comfortable, he will be feeling restless, right. இதை வச்சு பார்க்கும்போதே சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிறது நமக்கே எதிராளிக்கும் புரிஞ்சிடும், அவருக்கும் நல்லாவே தெரியும். ஃபோபியா அப்படின்னு சொல்லாமல் எந்த ஒரு மென்டல் ஹெல்த்தாக இருந்தாலும் கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் எனக்கு என்னப்பா நான் நார்மலாக தானே இருக்கேன் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பயத்திலிருந்து நம்முடைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருகிறார்கள். இப்போ முன்ன காலத்தில் சைக்கேட்ரிஸ்ட் என்று சொன்னாலே போவதற்கே பயப்படுவார்கள். இப்போதெல்லாம் நம்முடைய மனநல மருத்துவமனையில் பார்க்கின்ற போது நிறைய பேஷண்ட்டுகள் சாதாரணமாக வந்து எப்படி காய்ச்சலுக்காக ஒரு மருத்துவரை பார்ப்பதற்காக செல்வார்களோ அதே போல் மனநல மருத்துவர்களை பார்ப்பதற்கும் நகரப்புறங்களில், நான் சொல்வது நகரப்புறங்களில் அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது, ரைட். அந்த விழிப்புணர்வுக்கு ஒரு முக்கிய காரணம் ஊடகம் மற்றும் கல்வி, ரைட். பெண் கல்வியினால் அதே போல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களையும் உடனுக்குடன் மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது நாமும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம், இந்த ஒரு உதவியை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு வருகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அவேர்னஸ் வந்து கொண்டிருக்கின்றது, விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கின்றது. என்னிடம் நீங்கள் எவ்வளவு விழுக்காடு என்று சொன்னால் நான் கூறுவேன், ஒரு 40 விழுக்காடு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. அது 40 விழுக்காடு போராது, இன்னும் 90-99 விழுக்காடு வர வேண்டும். அதற்கான இலக்கை அடைவது என்பது வெகு தூரம் இல்லை. ஆனால் அதற்கான ஒரு விழிப்புணர்வை நம்முடைய வானொலி, ரைட், சமுதாய வானொலி போன்றவை முக்கிய பங்கு எடுத்தால் கண்டிப்பாக அந்த ஒரு விழிப்புணர்வு வரும். மனநலம் உடல்நலம் போல மிகவும் முக்கியமானது. உடல்நலம் இல்லை என்றால் மனநலம் இல்லை, மனநலம் இல்லை என்றால் உடல்நலம் இல்லை, ரைட். சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி என்று சொல்வது போல எல்லாருக்கும் அந்த ஒரு வெல்பீயிங், எல்லாருக்கும் அந்த வெல்னஸ், இது ரெண்டும் சிறப்பாக ஒருவருக்கு கிடைக்கின்ற போதுதான் அவர் இந்த மனிதன் என்கின்ற ஒரு முழுமையை பெறுகின்றான். அந்த முழுமையை பெறாவிட்டால் அவன் தனக்கும் சுமையாக சமுதாயத்துக்கும் சுமையாக ஆகிவிடுவான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஃபோபியாவால் ஏற்படக்கூடும் மேஜர் ரிஸ்க் என்னென்னு சொல்லுவீங்க? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இது ரிஸ்க் என்று சொல்வதை விட அவர் அவாய்ட் பண்ணுவார், அவர் எல்லாவற்றையும் தவிர்ப்பதை தான் பார்ப்பார், ரைட். ஸ்விம்மிங்க்கு வா அப்படின்னு சொன்னால் நான் வரமாட்டேன், நான் வீட்டிலே இருக்கேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு வா, மாலுக்கு வா அப்படின்னு சொன்னால் கூட்டம் தான் எனக்கு சரியாக வராது, நான் வீட்டிலே இருக்கேன். எப்பவுமே இந்த வித்ட்ராயல், ரைட், அவாய்டன்ஸ், இது வந்து ரிஸ்க் அப்படிங்கிற அவர் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற அவர் வந்து அந்த சூழ்நிலையே அவர் உயிரை பாதித்ததாக அவரே ஒரு பேனிக்காக அவரே கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்.
அவருக்கு எந்த விதமான பாடிலி ரிஸ்கெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் வந்து கம்ப்ளீட்டாக வித்ட்ராயல் மோட் அந்த சிம்டமுக்கு அவர் போயிடுறாரு. அப்படி போகிறதுனால என்ன ஆகுது, பெற்றோர்களுக்கு ஒரு ரிஸ்க்காக இருக்குது. என்னென்னா, இது மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தோன்னா அவருடைய அந்த பையனுடைய அந்த பெண்ணினுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், இது தொடர்ந்து நம்ம சரி பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்கிற ஒழிய அந்த தனிப்பட்ட நபருக்கு வந்து ஒரு உடல் ரீதியாக எந்த ரிஸ்க்கும் இல்லை. ஃபோபியாவால் டிப்ரெஷன், மென்டல் அன்ஸ்டேபிள்னஸ், ஆன்சைட்டி போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஸோ ஃபோபியாவே அன்அட்டெண்டட், அன்ட்ரீட்டட், அன்டிடெக்டட் அப்படி இருந்தால் டிப்ரெஷனாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ப்ராபபிலிட்டி தேர். அப்படி தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. ரைட். அது டிப்ரெஷன் என்பது கம்ப்ளீட்டாக அது டிஃபரெண்ட். இது இட் மே ரிசல்ட் பட் நீட் நாட் பி. ரைட். அதுதான் வந்து முக்கியமான புரிந்து கொள்ள. ஃபோபியா இருக்க நபர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடும் அறிவுரை என்ன? எப்போவுமே கொஞ்சம் ஒரு தளர்வு மனப்பான்மையோடு இருக்கணும், ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் இருக்கணும். எண்ணங்களை வந்து சரியான முறையில் நேர்மறை எண்ணங்களை நம்ம எப்போவுமே வளர்த்துக்கிறது நல்லது. நேர்மறை எண்ணங்கள்னு சொல்கிற போது ஐ கேன், ஐ வில், இட் இஸ் பாசிபிள், டுடே இஸ் எ பெட்டர் டே, எவ்ரி டே வி ஆர் பிகமிங் பெட்டர் அண்ட் பெட்டர், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களையும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களும் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களாக நம்மை உருவாக்கி கொள்கின்ற போது நமக்கு அந்த ஃபோபியாவிலிருந்து நமக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை பெறும் என்பதில் எந்தவித கருத்தும் மாற்று கருத்தும் கிடையாது. எம்ஓபி சமுதாய வானொலியோட இந்த முயற்சியை பற்றி நீங்கள் என்ன? இது வந்து மிக சிறப்பான ஒரு முயற்சி. இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு என்னுடைய முழு ஆதரவும் முழு ஒத்துழைப்பும் உண்டு. இந்த முயற்சியை மேற்கொண்ட அத்தனை நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பாராட்டுதல்களும் உரித்தாக. இன்னும் மேலும் சிறப்பாக 2023 வந்து மிக சிறப்பாக இந்த வானொலிக்கு அமைய வேண்டும் என்பதை நான் இறைவனிடம் மனப்பூர்வமாக வேண்டி விரும்புகின்றேன். இவ்வளோ நேரம் ஃபோபியானா என்ன, அதாவது அதீத பயம்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு ஏற்கனவே ஃபோபியா இருக்கவங்க ஃபோபியாவை எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணலாம், அதே மாதிரி ஃபோபியா இல்லாதவங்க ஃபோபியா வரதை முன்னாடியே எப்படி தெரிஞ்சுக்கலாம், இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். இனிமே ஃபோபியா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச உடனே நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸை உடனே அணுகி இந்த ஃபோபியாக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃபோபியாவை ஈஸியாக வெல்லலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே நிஷா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை.